ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயன் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காளான் கிரேவி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பாதி வேக்காடு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை பொடி போட்டு நல்லா நல்லா சுருளை வேகட்டும். வெந்த அப்புறம் காளானை போடுங்க. கூட கொஞ்சம் குடமிளகாய் வெட்டி போட்டுக்கிட்டு அதை நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட அதுக்கப்புறம் உப்பு, ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், தொட்டுக்கையாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க, கிரேவியாக இருக்கும். அப்போ தான் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்கக்குள்ளே கொஞ்சம் மிளகுத்தூளும் கொத்தமல்லி கீரையும் போட்டு இறக்கிடுங்க. இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியான சாப்பாடு, செத்த நாளில் செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.